ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 24வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய இந்த நிறுவனத்தின் இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு கிளான்ஸ் முதல் வேலையாக அன்னைக்கு நடக்கக்கூடிய கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இது அனைத்தையும் பார்த்துட்டு செய்கிறது ஒரு விஷயத்தை துவங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நான் எல்லா மீட்டிங்கிலும் பேசும்போது நாம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்துத்தான் அந்த கருத்தரங்கில் நாம் பேசுவதால் வழங்கப்படக்கூடிய கருத்துக்கள் மக்களிடம் சென்றடைவதும் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானது தான் இந்த பிரபஞ்சம் அமைச்சு தரக்கூடிய இந்த பிரசன்ன லக்கணம். வச்சுங்களா, பிரசன்ன ஜோதிடம், பிரசன்ன ஜாதகம் எப்படின்னா வைக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பஞ்சமி திதியில் பூராடம் 4வது பாதத்தில் போயிட்டுருக்கு, சந்திரன் போயிட்டுருக்காரு. சுப யோகத்தில் கௌலுவ கரணத்தில் நம்ம பேசிகிட்ருக்கோம். சுப யோகத்தில் கௌலுவ கரணத்தில் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க லக்கணம் கடக லக்கணம். ஓகே, லக்கணத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, 19 டிகிரியில் இருக்கார். ஓகே, இப்போ ஐயா முருகேசன் ஐயா பேசினார் கல்வியை பற்றி. இப்போ கரெக்டான டைம், ஏன்னா இப்போல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு, குழந்தைங்க என்ன படிக்க வைக்கலாம், நல்லா சிறப்பானது. அதில் ஒரு உதாரண ஜாதகம் கூட போட்டார், மருத்துவர் ஆவதற்கான தகுதிகள் அப்படின்னு போட்டார். ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து உங்கள்கிட்ட அந்த ஜாதகத்தை கொண்டு மேற்கொண்டு பையன் படிப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது, நீங்கள் கவனிக்க வேண்டியதில் இந்த குறிப்புகள் சொன்னார். இது கூட கூடுதலாக சில குறிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரி படிப்பை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவத்தில் கிடைக்கக்கூடிய கல்லூரி படிப்பினால் பட்டம் பெறுவாரா என சொல்லப்படுகின்ற 11வது பாவம். இந்த பாவங்களை கவனித்து தான் நம்ம அதை அந்த பையன் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவானா, எந்த விதத்தில் கம்ப்ளீட் பண்ணுவான், அவன் என்ன மெரிட்டில் வருவானா அப்படிங்கிறலாம் நம்ம நிர்ணயம் பண்ணலாம். இப்போ ஐயா கொடுத்துருக்க ஜாதகத்திலேருந்தே அந்த குறிப்புகள் கொஞ்சம் எடுக்கலாம். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடம், பட்டப்படிப்பில் பட்டம் வாங்கும் தன்மையை குறிக்கக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிருது. குருவினுடைய பார்வை கிடைச்சதுனால அதில் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் அந்த மாணவர் அந்த மருத்துவ கல்வியோ இன்ஜினியரிங் கல்வியோ என்ன கல்வி எடுக்கிறாரோ அதை படித்து பட்டம் வாங்கிடுவாருங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக எடுக்கும்போது 4ஆம் அதிபதி சனி வக்கரம் அடைஞ்சு கேதுவோடு இணைஞ்சு, அதாவது 6ஆம் அதிபதி சனி வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கார் 6ல். 4, 5 கூடிய கிரகம் அவர். எப்பயுமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வக்கர கிரகங்கள் ராகு கேதுவுடன் சேரும்போது நல்ல பலன்களை தரும் என்பது எங்களுக்கு ஜோதிட வழிகாட்டியாக விளங்கும் எங்கள் குருநாதர் ஐயா ஜிகே ஐயா கூறிய கருத்து. பேச்சில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஐயாவோட கருத்துக்கள் அதிகம் வரும். அது அவர் மேலே நான் வச்சிருக்கிற பேரன்பினாலும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட கல்வியை பயன்படுத்தி பார்த்து கண்டறிந்த உண்மையை 4 பேத்துக்கு சொல்லணும்னு சொல்லக்கூடிய உந்துதலால் தான் நான் சொல்லுறேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக எடுத்துக்க வேண்டாம். ஐயாவோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, சனி கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நினைவு. ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தை சிறப்பாக அவர் செய்ய போகிறார். அதுவும் பார்த்திங்கன்னா, இந்த நபர் கல்விக்காகவோ அல்லது கல்வி கற்ற பிறகோ நிச்சயமாக வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர். எப்பயுமே மீனமும் 12ஆம் இடமும், அதாவது லக்கணத்துக்கு 12ஆம் இடமும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீன ராசியிலும் 6ஆம் அதிபதி வித்தியம் கற்ற கிரகமோ அல்லது அந்த இடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரத்துவமோ அந்த ஜாதகரை வெளிநாட்டிற்கு அனுப்பும் அப்படிங்கிறது இதனுடைய தத்துவம். அதில் ஐயா சொல்லும்போது சொன்னார், குரு சந்திரன் செவ்வாய் இந்த இணைவு இருந்துச்சுன்னா மருத்துவர் ஆகலாம்னு சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரியே தான் அந்த இணைவுகள் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் சரியாக குறிப்பிடலை. சந்திரன் எப்படி செவ்வாயோட சம்மந்தப்படுறாரு கவனிச்சிங்களா? ஆனால் சம்மந்தப்பட்டிருக்கார். சந்திரன் உட்காந்துருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை சூரியச்சாரம், சந்திரனுக்கு கோணத்தில் செவ்வாய். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பேச கொடுத்த தலைப்பு ராஜயோகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத கொடுத்ததுங்க. ஒரு கிரகம் தன்னுடைய கோணங்களை இயக்கும். அதாவது ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னா அந்த உட்காந்துருக்கிற கிரகத்துக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நிச்சயம் அந்த கிரகத்தினுடைய காரத்தும் சக்ஸஸ் ஆயிரும். பயமே வேண்டியதில்லை, தைரியமாக அதில் முடிவுகள் எடுக்கலாம்.
அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 5இல் செவ்வாய், செவ்வாய்க்கு 9இல் சந்திரன். இந்த இணைவு தான் அவரை வந்து அந்த மருத்துவக் கல்விக்கு அனுப்பிச்சு. சரிங்க. இப்போ நம்மளுடைய ஏன் இதை வந்து அவருடைய கருத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகத்தில் அதுவும் வருது, கல்வியால் யோகம் அப்படிங்கிறதுல அதுவும் வருது. யோகங்கள் வந்துங்க நிறைய உண்டு. அந்த யோகங்கள் ஐயா எங்கள் குருநாதர் ஜிகே ஐயா சொல்லியிருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குது. யோகங்கள் இல்லாத ஜாதகங்களே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த யோகம் தான் அந்த ஜாதகரை ஒரு மனுஷனாக இயக்கி ஒரு உயிர்ப்புச்சோரோடு வச்சுருந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற அளவுக்கு கண்டிஷனில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவார். தலை சிறந்த யோகங்களாக குறிப்பிடுற யோகங்கள் வந்து 11 யோகங்கள். அதில் பஞ்சமகாபுருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 யோகங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் பொருளாதாரத்திலேயோ குடும்பத்திலேயோ உடல் நலத்திலேயோ மிகவும் மிக மிக மோசமான நிலையில் வந்துட்டால் கூட இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் அமைஞ்சிருக்கிற ராசி கட்டத்தை ஒரு வருஷ கிரகம் தாண்டினாலோ அல்லது அவருடைய பிறந்த லக்னாதிபதி தாண்டினாலோ அந்த பஞ்சமகாபுருஷ யோகம் மறுபடியும் மெதுவாக கை கொடுத்து மேலே கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட அற்புதமான யோகம் அந்த பஞ்சமகாபுருஷ யோகம். இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக செவ்வாய் தராரு, புதன் பகவான் தராரு, குரு பகவான் தராரு, சுக்கிர பகவான் தராரு, சனி பகவான் தராரு. மற்ற கிரகங்கள் இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தோட சம்மந்தப்படுறது இல்லை. இதில் கூடுதலாக தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 5, 10 அல்லது 9, 10 சம்மந்தப்பட்டுச்சுன்னா அதுலேயும் வந்து இந்த யோக அமைப்பு செயல்படும். சரிங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களை பற்றி அடுத்தடுத்து வரிசையை பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடரம் கொடுக்கும்போது, ஐயா இந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகமா, யோக தோஷம் உள்ள ஜாதகமா அப்படின்னு கேட்கும்போது, அவர் யோகங்கள் நிறைய இருக்கிறதுனால சில யோகங்கள் கிரகங்களுடைய இணைகள் வச்சு யோகங்கள் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் இந்த யோகங்கள் செயல்படுறது நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்க்கல, எந்த யோகங்களாக இருந்தாலும் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் உட்பட எந்த யோகங்களாக இருந்தாலும் 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய கேந்திரங்களில் அணியும் போது மட்டும்தான் இந்த யோகங்கள் நீங்கள் உணர முடியும், அனுபவிக்க முடியும். 5, 9 இருந்துச்சுன்னா அந்த யோகங்கள் மற்றவர்கள் அனுபவிப்பாங்க, உங்களால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் 5ஆம் இடத்துல நடக்குதுன்னா அந்த நபரை நீங்கள் நேரடியாக கேட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய சுற்றத்தாரும் குழந்தைகளும் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க தான் அந்த யோகத்தினால பெரிய பயன் அடைஞ்சிருப்பாங்க. அதே வந்து 1, 4, 7, 10 அந்த யோகங்கள் அமைஞ்சுது அப்படின்னா அந்த ஜாதகரே நேரடியாக அந்த யோகத்தை அனுபவிப்பார். கூடுதலாக அவரை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த யோகத்தை அனுபவிப்பாங்க. சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லாம் ரிசல்ட் வந்துட்டனாலையும் ஐயா இந்த கல்வியை பற்றி பேசுனாலையும் முதல்ல பார்க்கக்கூடிய யோகம் பத்திர யோகத்தையே பார்க்கலாம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் பத்திர யோகம் எனப்படும் இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த புதன் பகவான் 1, 4, 7, 10 ஆட்சியோ உச்சமோ திக்பலமோ லக்கணத்தில் கீழ் திக்பலம் அடைஞ்சிடும். அடையும் போது இந்த யோகம் செயல்படும். நல்லா குறிச்சிங்க. புதன் பகவான் 1, 4, 7, 10 இருக்கணும். அந்த இடம் அவருக்கு ஆட்சியாவோ உச்சமாகவோ இருக்கணும். அப்படி இருந்தால் சுபகிரக பார்வை இருந்தால் இன்னும் கூடுதலான பலன் இருந்தால் நிச்சயம் இந்த பத்திர யோகம் வேலை செய்யும். சரிங்க. இந்த புதன் வந்து லக்கணத்துக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் அந்த பலன் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. வேலை செய்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ இந்த பத்திர யோகம் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சரியான ஒரு ஜோதிடரின் வழிகாட்டுதலின் படி அந்த கல்வியை தேர்வு செய்து படித்தால் 100% சக்ஸஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பத்திர யோகங்கிறது மாணவருக்கு மட்டுமல்ல, ஜோதிடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் காலையில் பேசிட்டு இருந்த கூட சொன்னேன், ஒரு சிறந்த ஜோதிடர் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கும் ஜோதிடத்தினால் ஒருவர் பணம் சம்பாதிப்பதற்கும் ஜோதிடத்தினால் பெரும் புகழ் ஈட்டுவதற்கும் எந்த மாதிரி கிரக இணைவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கேது கோணத்தில் இருக்க வேண்டும். புதனுக்கு 9இல் கேது. இந்த கோண அமைப்பு வந்து ஒரு சிறந்த ஜோதிடராக உருவாக்குது. கூடுதலாக சிறந்த ஒரு கணித ஆய்வாளராகவும் உருவாக்குது, அதாவது ஆடிட்டராகவும் உருவாக்குது. இந்த அமைப்பும் பத்திர யோகத்தோட இணைவாக வரக்கூடிய ஒரு யோக அமைப்பு தான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்குதுன்னு அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அடுத்த யோகம் என்னன்னு பார்த்தோம்னா ருச்சி யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயினால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம்.
இந்த யோகம் பார்த்தீங்கன்னா 1 4 7 10 கேந்திரங்களில் இருக்கும்போது அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் நல்ல நிலை ஏற்பட்டு இருந்தால் இந்த யோகம் செயல்படும். இந்த யோகம் இருப்பவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான பதவியில் நல்ல ஒரு செல்வாக்காக வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சகோதரர்கள் மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஒரு நிலையான ஒரு வருமானத்தை, அதாவது கட்டிடங்கள் மூலமான வருமானங்களையும் நிறைய இடங்களையும் வாங்கி குவிக்கக்கூடிய யோகத்தையும் இது ஏற்படுத்தும். இந்த யோகமும் 1 4 7 10 இருந்தால் தான் நேரடியாக அவங்க அனுபவிக்க முடியும். 5 9 இருந்தால் அந்த யோகங்கள் இவர் அனுபவிக்க முடியாது, இவரை சார்ந்தவர்கள் அனுபவிக்கலாம். அதற்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா சசயோகம் என சொல்லப்படுகின்ற சனி பகவானுடைய யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் நடத்தும்போது எங்கள் குருநாதர் ஜி கே ஐயா வந்து சந்திரன் சூரியன் இவங்களுக்கெல்லாம் அந்த யோக அமைப்பு கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏன், என்ன காரணம்? ஒரு பெரிய ஒரு கிரகம் தானே, ஒரு நல்ல ஒரு கிரகமான முக்கியமான கிரகம் தானே நினைக்கும் போது அதை விட வலிமையான செயலாற்றல் இதில் இருக்குங்கிறத புரிய வச்சார். அப்படிப்பட்ட அந்த செவ்வாயினுடைய யோகமான இந்த யோகம் 1 4 7 10 இருந்தால் நிச்சயம் அவருக்கு அந்த செவ்வாயினுடைய தன்மையும், சனி இருக்கக்கூடிய சசயோகத்தில் அதே மாதிரி 1 4 7 10 இந்த சனி பகவான் அமர்ந்தால் சனி பகவானில் இருக்கக்கூடிய இந்த யோக அமைப்பு மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றியை தரும். என்ன மாதிரி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய செல்வாக்கு. நீங்கள் உங்ககிட்ட யாராவது பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்க, அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்க உங்களுடைய கிளைண்ட் இருந்தாங்கன்னா, அவங்க இப்போ பக்கமாக கூட தேர்தலெலாம் வரப்போகுது. இந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து சீட் கேட்கலாமா அல்லது நான் நிற்கலாமா, அது சாதாரண கவுன்சிலர் ஆகட்டும் பெரிய பதவியாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அப்படின்னா இந்த சசயோகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா காசை கொண்டு போய் விரையம் பண்ணிட்டு தான் வருவாங்க. சசயோகம்னு சொல்லக்கூடிய 1 4 7 10 சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தால், எந்த விதமான கிரக பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் கூடுதல் பலன். ஆட்சியோ உச்சமோ மட்டும் அடைஞ்சிருக்கிறாரு அல்லது வந்து 7ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறாருனாலும் இந்த யோகம் வேலை செய்யும். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க பொதுமக்களை நம்பி பொது வாழ்க்கைக்கு வரலாம், இல்லைன்னா வரக்கூடாது. நார்மலாக மட்டும் சனி பகவான் நல்லா இருக்கார், ஆட்சி உச்சம் இல்லை அப்படின்னா அவர் ஒரு வியாபாரத்தையோ ஒரு தொழிலையோ செஞ்சார்னா தொடர்ந்து வாடிக்கையாளர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது 7ல் சனி இருந்துச்சுன்னா வாடிக்கையாளருடைய வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய யோகம் இந்த சசயோகம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்னொரு யோகம் மாளவிகா யோகம் என சொல்லப்படுகின்ற சுக்கிரனால் ஏற்படக்கூடிய யோகம். இதே சுக்கிரன் லக்கணம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த இடத்துல ஆட்சி உச்சம் திக்பலம், லக்கணத்தில் இருந்த திக்பலம் அமைந்திருந்தால் இந்த யோகம் செயல்படும். இந்த யோகத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகத்தினுடைய தன்மை குறையாத செல்வம், அளவிட முடியாத செல்வம் அடைஞ்சவங்கள்லாம் வந்து இந்த மாளவிகா யோகத்துக்காரங்க தான். அதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னால் நிறைய விஐபிகளை சொல்லலாம், பொது இதாக இருக்கிறதுனால சொல்ல முடியல. ஆனால் மிகப்பெரிய பொருளாதாரம், அவங்களுடைய சொத்து அவங்களுக்கே தெரியாது, அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த மாளவிகா யோகம் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாளவிகா யோகத்துக்காரங்க அவங்களுடைய அசட்டை மதிப்பிட முடியாமல் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முடிகிறப்ப அவங்களுடைய அசட்டை அவங்களுக்கு தெரியாது. எப்படி சுற்றி பார்த்தோம்னாலும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இந்த மாளவிகா யோகம் மற்றபடி எந்த மாதிரி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, நல்ல வாழ்க்கை துணை அமைக்கும். வாழ்க்கை துணைவை அமைவதற்கு மிகச்சிறப்பான யோகம் இந்த மாளவிகா யோகம். நல்ல வாகன வகை யோகம் இருக்கும். சிறப்பான அழகான ஒரு வீடு கட்டுவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். சௌரியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம், இந்த மாளவிகா யோகம் அமைந்திருக்கும். நம்ம ஜாதகத்தில் அது இருக்கான்னு அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 4 7 10 சுக்கிரன் இருக்காரா? ஓகே இருக்கிறார். ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரா? இருக்கிறார். இருந்தும் எனக்கு நடக்கலைங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திசாபுத்தி வர வேண்டும். அல்லது இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பூரம் பூராடம் இந்த மாதிரி பரணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் உட்கார்ந்துருந்து அது தசாபுத்தி நடத்தினா கூட அந்த யோகம் கிடைக்கும். அப்போ வந்து யோகங்கள் இருக்குதுன்னு சந்தோஷப்படலாம், ஆனால் அது எப்போ செயல்படுதுன்னு தெரியணும் இல்லையா? அப்போ வந்து பார்க்கல இது செய்யணும். அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி இருக்கார், பாதகாதிபதி இருக்காருனாலும் அதனுடைய ரிசல்ட் அதுவாக இருக்கும். ஆனால் அந்த பயன் வந்து நிச்சயம் நடந்தே தீரும். அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பஞ்சமகா யோகத்தில் ரொம்ப ரொம்ப
ஒரு ஹைலைட்டாக நினைக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து ஹம்ச யோகம். ஹம்ச யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம். ஹம்ச யோகம் குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த ஹம்ச யோகத்துக்காரங்க ஒரு புண்ணியவான்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்ச யோகம் இருக்கிறவங்க, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு கடையவோ தொழிலையோ ஆரம்பித்து கொடுத்தாங்கன்னா அது தொடர்ந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து, ஐயா சொல்லி ஒரு கருத்து. இது வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தொய்வாக ஒரு நிறுவனம் போயிட்டுருக்கு அல்லது வியாபாரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த ஹம்ச யோகமும் தர்மகர்மாதிபதி யோகமும் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டு ஒரு ரிப்பன் ஒன்றுக்கு நல்ல நேரத்தில் வெட்டினாங்கன்னா நிச்சயமாக அந்த கடை மறுபடியும் ஸ்பீடாக நடக்கிறத நிறைய பார்த்துருக்கோம். இந்த ரிப்பன் பரிகாரங்கிறது ரொம்ப ஃபேமஸான பரிகாரம். ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது எப்படியோ ஒரு நேரத்தில் ஒரு கடை கிடச்சிருச்சு அல்லது ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு முகூர்த்த நாள் பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலும் கூட அது நிறுவனமோ தொழிலோ சரிவர போகவில்லை என்றால் இவங்க மீண்டும் ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து எடுத்து சுப முகூர்த்த நேரத்தை லக்கணத்தை கணிச்சு அந்த நேரத்தில் ஏதாவது நம்மளை சுற்றி இருக்கிற யாராவது ஒரு தர்மகர்மாதிபதி யோகமோ அம்ச யோகமோ இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு அந்த ரிப்பனை வெட்டி அந்த கடையை மீண்டும் துவக்குவது போல் துவக்கினால் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம், சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இந்த அம்ச யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்ச யோகம் நல்ல யோகம்னு சொல்லிட்டோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதே கண்டிஷன் தான். 1, 4, 7, 10 குரு இருக்கணும். லக்கணத்தில் குரு இருந்தாருனாவே திக்பலம் அடைஞ்சிருவார். 1, 4, 7, 10 குரு இருக்கணும். அந்த குரு ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும். ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்ச யோகம் செயல்படும். இப்போ வந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்து வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு 7 குரு நிஷ்பலம் அடைகிறாரே அப்படின்னு வரும். ஆனால் நிஷ்பலம் அடைஞ்சாலும் இந்த யோகம் வேலை செய்யுது. நிஷ்பலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இருக்கும், நம்ம செயல்பட முடியாது. இந்த கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க அடைஞ்ச கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணிடும். ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இனிப்பு கடையை வச்சு கொடுத்த மாதிரி பண்ணிவிடும். அவரால் அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் அதில் வந்து அவரால் தான் அந்த யோகம் அவரை சுற்றி இருக்கிறவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த அம்ச யோகம் மிகச்சிறந்த யோகம். இந்த அம்ச யோகம் இருக்கக்கூடிய நபர்களை நாம் தெரிந்து வைத்து கொண்டால் அவர்களுடன் நம்மளுடைய நட்பை தொடர்ந்தாலும் இந்த அம்ச யோகத்தினுடைய தன்மை நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ நாம் சொன்னதில் எந்த யோக அமைப்பும் என் ஜாதகத்தில் இல்லை, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையான முறையில் அமைக்கலினாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால இந்த யோகத்தை நம்ம அமைச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லும்போது கூட சொன்னார், இந்த வெள்ளருக்கன் பேரினுடைய தண்டில் ஜீவகாருண்யம் இருக்குன்னு சொன்னார். ஜீவன்களுக்கு அன்னதானம் செய்தாலே அம்ச யோகம் செயல்படும். ஏன்னா குரு வந்து ஜீவன்னு சொல்கிறாங்க. அதனால் அம்ச யோகம் செயல்படணும்னு நினச்சா அம்ச யோகத்தினுடைய பலன்கள் நமக்கு நடக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா அன்னதானம் செய்யணும். இதே தான் சசயோகத்துக்கும் அன்னதானம் செய்யணும். இந்த அம்ச யோகத்தில் கூடுதலாக குழந்தைகளுக்கு செய்யணும். ஏன்னா குருன்னா குழந்தைகளுக்கு செய்யணும். சார் என்னுடைய ஜாதத்தில் குரு நீச்சம் அடைஞ்சிட்டாருங்க, அப்போ சிறப்பு குழந்தைகளுக்கு செய்யணும். அதாவது மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு செய்யணும். அதாவது குரு நீச்சம் அடைஞ்சிருந்தா சரிங்க. ருச்சி யோகம் வேலை செய்யணுமே, செவ்வாய் நாள் ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்னா இரத்த தானம் செய்ய வேண்டும். இரத்த தானம் செவ்வாய்க்கிழமை இரத்த தானம் செய்தால் ருச்சி யோகம் நாம் இயக்கிக்கலாம், நம்மளுக்கு நாமளே இயக்கிக்கலாம். நம்மளுடைய கருத்தரங்கத்தில் நான் சொல்லக்கூடிய மேக்சிமம் விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயங்களை சொல்லிடுவேன். அந்த விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் அதை உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் சொல்லுவேன். அதை நீங்கள் குறித்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாலும் சனியினால் ஏற்படக்கூடிய சசயோகம் இல்லாதவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்தோம்னா லேபர் அமையவே மாட்டாங்க. சசயோகம் இருந்தால் லேபர் அமைவாங்க, சசயோகம் இல்லாதவங்களுக்கு லேபர் அமைய மாட்டாங்க. அப்போ இந்த லேபர் அமையிறதுக்கு நம்ம அன்னதானத்தினை சனிக்கிழமை செய்யும்போது அந்த யோகத்தை நம்ம செயல்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பத்திர யோகம்னு சொல்லக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய யோகம், கல்வியில் சாதிக்கக்கூடிய யோகம், வணிகத்தில் வாக்கில் எல்லாத்துலேயும் சாதிக்கக்கூடிய யோகமான அந்த பத்திர யோகம் நமக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. பத்திர யோகத்துக்கு வந்து ஐயா சொன்ன அந்த கோயில் வழிபாடு நிச்சயம் பரிகாரமாக இருக்கும். பச்சை பயிர் தானம் செய்தாலும் பத்திர யோகத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி மாமன் முறை
வர்றவங்கள ஒரு 3 மாதங்களுக்கு ஒருக்காவது, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தால் பக்கத்தில் இருந்தால் தினசரி போய் பார்க்கலாம், 3 மாதங்களுக்கு ஒருக்கா ஒரு முறையாவது அவங்கள சந்தித்து இனிப்பு நீர், அதாவது இனிப்பு நீர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பாயாசத்தை எடுக்கலாம், பானகம்னு சொல்லக்கூடிய எடுக்கலாம். பானகங்கிற முறையெல்லாம் மறைஞ்சு போச்சு, புளியெல்லாம் கரைச்சி வெள்ளமெல்லாம் போட்டு செய்வாங்க. இந்த பானகத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. இந்த பானகம் வந்து மிகப்பெரிய சக்தி உண்டு. உங்களுக்கு செய்ய தெரிய வழிமுறை தெரிஞ்சிருந்துச்சுன்னா செஞ்சு கூட நீங்கள் செய்யலாம். இந்த இனிப்பு நீரினை நீங்கள் எந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். செஞ்சு பாருங்கள், 3 முறை செஞ்சு பாருங்கள். எந்த பரிகாரமும் ஒரே முறை சக்ஸஸ் ஆகாதுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், 3 நாள் மருந்து எழுதுறாரு, ஏங்க ஒரே நாளில் ஒரே மாத்திரையாக கொடுக்க மாட்டீங்களான்னு நம்ம கேட்கலாம். அப்படி தர முடியாது. ஏன்னா ஒரு முறை, ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது 3 முறை இந்த பானகமோ பாயாசமோ தேங்காய் பழம் இந்த மாதிரி இனிப்பு நீர் அதை வந்து நீங்கள் கோயிலில் பிரபாதத்தில் நின்று வர்றவங்களுக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த யோகம் வேலை செய்யும். அனைத்து யோகமும் வேலை செய்யும், குலதெய்வமும் வேலை செய்யும். அதே மாதிரி பார்க்கும்போது மற்ற யோகா அமைப்புகளில் அம்ச யோகமும் பார்த்தோம், ருச்சி யோகம் பார்த்தோம். மாளவியா யோகத்துக்கு என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு வசதி இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன எடையில் ஒரு சின்ன கொலுசு வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் வெள்ளி விற்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியமாக நீங்கள் நினைக்க வேண்டாம், வாங்கி கொடுக்கலாம். இல்லை முடியலையா, கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு இடது கை சுண்டு விரலில் மாற்றுற அளவுக்கு ஒரு சின்ன வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வெள்ளி எதாருங்க, சுக்கிரன் தானே. அப்போ மாளவிகா யோகத்தை நாம் ஏற்படுத்தணும்னா இதை செய்யலாம். வீட்டில் உணவில் வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டைன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தானியத்தில் நாம் செய்யலாம். இது எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ருச்சி யோகத்துக்கு பார்த்தா நான் சொன்னேங்க ரத்த தானம், அது கூடயே துவரம்பருப்பு வந்து நீங்கள் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது துவரம்பருப்பை நீங்களே வேவிச்சு அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த போலி ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதையாவது ஒன்றை செஞ்சு நீங்கள் தானம் செய்யலாம். இப்படி செய்யும்போதும் இந்த யோகங்களை இயக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இந்த யோகங்களை பற்றி பேசும்போதெல்லாம் ஆசையாக இருக்கும், அதனால் நமக்கு இல்லையே அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம இதை மாதிரி செஞ்சும் அந்த யோகங்களை இயக்கிக் கொள்ளலாம். 100% இல்லாவிட்டாலும் 60% நமக்கு பலம் தரும். அதுவே போதுமான ரிசல்ட்டை தரும். இந்த மாளவிகா யோகத்தில் இந்த பொருளாதாரத்துக்கு உண்டான யோகம்னு சொன்னேன், மிகப்பெரிய பொருள் வரவு அப்படின்லாம் சொன்னோம். இந்த மாளவிகா யோகம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாரிச்சும் கையில் பணம் இல்லையே, இருப்புன்னு ஒன்று வைக்க முடியலையே, 2 பிள்ளைங்க இருக்குது, நகைன்னு எதுவும் செய்ய முடியலையே, நகை விற்கிற வேலை பயங்கர டாப்பில் போயிட்டுருக்கு, செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்படக்கூடியவங்க அத்தனை பேத்துக்கும் இந்த பரிகாரம் மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். பத்தரை யோகத்துக்கு ஐயா முருகேசன் ஐயா சொன்ன மாதிரி அந்த கோயில் வழிபாடு புதன் ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி அது யோகமாக செயல்படும். சசி யோகத்துக்கு நாம் சொன்ன அன்னதானம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். இதே மாதிரி தாங்க அம்ச யோகத்துக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு அன்னதானம், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் இனிப்பு பண்டங்கள் வழங்குறது மூலமாகவும் வேலை செய்யும். பத்திர யோகத்துக்கு கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எழுது பொருட்கள் வாங்கி தரலாம். அப்படி வாங்கி தர முடியலையா, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வி பயிலும் சிறு குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள் வாங்கி கொடுத்தும் அந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். இப்படி ஒரு யோகம் இருக்குது, அந்த யோகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்படி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் மேலே வந்துடலான்னு தெரியுது. ஆனால் அந்த யோகம் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு ஒரு தடுமாறக்கூடியவங்களுக்கு இந்த இயற்கையான முறையில் வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வாழ்வியல் பரிகாரத்தை அதிக அளவில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா. அவர் சொல்லியிருக்கிற மேக்சிமம் வாழ்வியல் பரிகாரங்களை நானும் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கிறேன், என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அருமையான ரிசல்ட்டு. ஒரு பரிகாரம் ஒரு ஜோதிட ஆய்வாளர் சொல்கிறாரு, ஒரு ஜோதிட பயிலுனர் சொல்கிறாரு அப்படின்னா யார் சொன்னாலும் சரி அதை கொஞ்சம் சிந்தித்து நோட் பண்ணி வச்சு பார்த்து அதை செஞ்சு பார்க்கலாம், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கறனால மட்டும் நடத்துகிற போகிறதில்ல, செயல்படுத்தி பார்க்க வேண்டும். அதுவும் 3 முறை செயல்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போ வந்துங்க யோகங்கள் இது எல்லாமே பார்த்தோம். தர்மகர்மாதிபதி யோகத்தையும் நம்ம பார்த்தோம். இது கூட இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் இல்லாமல் தனியாக வரக்கூடிய யோகம் தர்மகர்மாதிபதி யோகம். அதே மாதிரி சிறப்பான யோகத்தில் இன்னொரு யோகம் என்னென்னா சிவராஜ யோகம். சிவராஜ யோகம்னா தெரியும் இல்லைங்களா, சூரியனும் குருவும் இணைந்த யோகம். அந்த நபர் நிச்சயமாக ஒரு பிரபலமான நபராக தான் இருப்பார். இப்போ கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் கிடைக்கும். எப்படின்னு தெரியுங்களா, இப்போ வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கார், இவர் வந்து சிவராஜ யோகத்தை உருவாக்க போகிறாரு. யாருக்கு? மிதுன ராசியில் சூரியன் இருப்பவர்களுக்கு.
ஆனி மாதம் பிறந்தவங்களுக்கு சிவராஜ யோகம் ஒரு வருஷம் நடக்க போகுது. அவர் என்ன தான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் பொது வாழ்க்கையில் அவரை விட மாட்டாங்க, இழுத்துட்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவாங்க. இந்த சிவராஜ யோகம் இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, ஒரு தேர்வு எழுதுறாருன்னா நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ங்கிறத மாற்றமே இல்லை. அப்போ ஆனி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் வேலை செய்ய போகுது. அதனால் பலனா அவருடைய அப்பாவுக்கு ஒரு சிறந்த பொருளாதார விருத்தி வரப்போகுது. பொருளாதார விருத்தி உங்கள் குழந்தைகள் ஆனி மாதம் பிறந்திருந்தால் இந்த வருடம் நிச்சயம் நடக்குங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக நடக்கும். இந்த பொருளாதார விருத்திங்கிறது நிச்சயமாக நடக்கும். ஆக மொத்தம் பார்க்கல யோகங்கள் இத்தனை வகையில் இருந்தாலும் அந்த யோகங்கள் செயல்படுத்தக்கூடிய காலங்கள் திசாபுத்திகள் வரணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறோம். அதுவும் ரொம்ப நீடித்த காலமாக இருக்குதுங்க சார், என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லக்கூடிய புதன் திசைங்கிறது என் லைஃப்லேயே வராத மாதிரி தெரியுது. நான்லாம் இதில் என்ன பிறந்தேன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தேன். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களில் வராத திசைகள் கூட இருக்கும். அந்த திசைகள் புத்திகளாக செயல்படும். புத்திகள் வராத இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தரங்களாக செயல்படும். இப்படி நுணுக்கமாக போக போக வரிசையாக வரும். அந்த காலகட்டங்களை நீங்கள் குறித்து வச்சு அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனோ லக்னநாதனோ பாதிக்காமல் இருந்தால் நிச்சயமாக இந்த யோகம் அந்த அமைப்பில் நீங்கள் கவனித்தாலும் குறித்து வச்சாலும் வைக்காட்டினாலும் நடத்திட்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ கேது பகவான் வந்துங்க கன்னி ராசியிலேருந்து இன்றைக்கி பயிற்சியாகி வரப்போகிறாரு. இன்றைக்கி நாளைக்கு பயிற்சி ஏறுறாரு, சிம்ம ராசிக்குள்ளார போக போகிறாரு. இப்போ கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தவங்க, சுக்கிரன் இருந்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிலத்தின் பேரில் கடன் வாங்கியிருப்பாங்க, நகை பேரில் கடன் வாங்கி பெரிய அளவில் கடனில் மாட்டியிருப்பாங்க, அக்கா தங்கச்சியும் கூட கேஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. இது நடந்தே இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோச்சாரத்தில் வரக்கூடிய தோஷங்களும் அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களும் இணையும் போதும் நாம் தற்காலிகமாக அதை அனுபவிக்கலாம். ஒரு யோகங்கிறது ஜாதகத்தில் லக்கண ரீதியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஏற்படுத்தி கொடுத்து விடும். இயக்க நிலையில் இருந்துச்சுன்னா தசாபுத்தி வந்துடும், அதுக்கப்புறம் அது இயங்கும், அது வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஆனால் அந்த கோச்சாரத்தில் தரக்கூடிய யோகங்கள் ஒரு வருட காலம் மட்டும் இருக்கும், தற்காலிகமாக இருக்கும். ஆக மொத்தம் அந்த யோகத்தை அவங்க அனுபவிக்க முடியும். எந்த விதமான யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களை பரிபூர்ணமாக அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய குலதெய்வம் அனுமதி வேண்டும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்துங்க இப்போ ஒரு சில வருடங்களாக குலதெய்வ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் செஞ்சு அதில் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த பரிகாரத்தை சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே குறிச்சிக்கங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்கா இல்லையான்னு ஜாதகத்தில் பார்த்துக்குங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் குறைவாக இருக்கிறவுடைய ஜாதகம் 5ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருந்தால் குலதெய்வ அனுகிரகம் குறைவு. இப்போ இந்த போட்ட ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எத்தனை கோயில் போயும் எத்தனை சாமி கும்பிட்டும் எனக்கு ஒன்றும் பரிகாரம் ஒன்றும் நடக்கலைங்கன்னு மாதிரி வருத்தப்படுறவங்க அத்தனை பேர் செய்ய வேண்டிய இந்த அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு பேர் சர்க்கரை பரிகாரம் அப்படின்னு பேருங்க. சர்க்கரை பரிகாரம் அப்படின்னு பேர். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு நாளை தேர்வு செய்யணும். அது பௌர்ணமியாக இருக்கணும். பௌர்ணமி நாள் இந்த பரிகாரத்தை செய்யணும். பௌர்ணமிக்கு முதல் நாள், நாளைக்கு பௌர்ணமியாக இன்னைக்கு முதல் நாள் 1 கிலோ நாட்டு சர்க்கரை கடையில் வாங்கிட்டு வரணும். இந்த சர்க்கரை வாங்கிட்டு வரும்போது அவங்க எப்படி வேணாலும் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கலாம். அவங்க கைப்படவே அந்த பேக்கிங்கை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் தான் வாங்கிட்டு வரணும். இந்த பரிகாரம் செய்யக்கூடிய எந்த பொருட்களுமே பிளாஸ்டிக் படக்கூடாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பூ எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னே ஒரு கூடை வச்சுருப்பாங்க, ஒரு சின்னதாக. இந்த காலத்தில் அப்புறம் நவீன யுகத்தில் எல்லாம் கெமிக்கலாக மாறிடுச்சு. இதில் இந்த ஏன் வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, பிளாஸ்டிக்கினுடைய மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தார், பெட்ரோல் தார் இந்த மாதிரி வரும். அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அழிந்து போன விலங்குகள், மனிதர்கள், மரங்கள் இதெல்லாம் உள்ளே போய் தான் அதாக மாறுது, பெட்ரோலாக மாறுது, கச்சா எண்ணெயாக மாறுது. ஸோ வந்து அதனுடைய மூலப்பொருளாக வரக்கூடிய மூலப்பொருளாக கிடைக்கக்கூடிய இதிலிருந்து வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை நாம் பயன்படுத்தாமல் ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு போகணும். அதை வந்து கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் வச்சிடணும். ஒரு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னென்ன செய்வீங்க? நார்மலாக இருப்பீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த நாள் அன்னைக்கு வீட்டை கல்லுப்பு போட்டு சுத்தம் பண்ணி, கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பக்கெட்டில் கரைச்சி அதை மாப்பாட்டை போட்டு தரையை சுத்தம் பண்ணணும். கல்லுப்பு சுத்தம் பண்ணி 21 மாந்தளை வச்சு தோரணம் கட்டணும். 21. இந்த 21ங்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எண்ணுங்க. 21 தானம் செஞ்சுட்டா அந்த தானம் நிறைவடையும். 21 முறை நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அந்த தெய்வம் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும். 21 முறை நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அது உங்களுடைய ஹேபிட்டாக மாறிடும்.
அப்படிப்பட்ட இந்த 21 இலையை அந்த மாந்தலையினுடைய காம்பு பாகம் வீட்டை நோக்கி இருக்கிற மாதிரி மடக்கி கட்டி, இப்படி வீட்டை பார்த்த மாதிரி இருக்கணும், வெளியே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, கட்டி முதல் இலை நடு இலை கடைசி இலைக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சு அந்த வாசலை முதல்ல அலங்கரிக்கணும். தெய்வம் உள்ளே வர்றதுக்கான வாசலை அலங்கரிக்கணும். இப்போ பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்தால் வருக வருக போர்டெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அலங்கரிக்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த சர்க்கரை இருக்கக்கூடிய பாத்திரம் பொங்கல் பானையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மற்ற உபயோகத்துக்கு பயன்படுத்தாத, கடவுளுடைய உபயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொங்கல் பானையில் இந்த சர்க்கரையை வச்சு, அதுக்கு இருபுறமும் தீபம் ஏற்றி வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, 2 பழம் வச்சு, ஒரு நெய்வேத்தியமாக ஒரு பானகமோ ஒரு பாயாசமோ ஒரு பாலோ எதுவும் கிடைக்கலிங்க, ஒரு பால் சுத்தமான பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம், வச்சு அதை வழிபாடும் செய்ய வேண்டும். இந்த வழிபாடு ஒரு நாள் நம்ம வீட்டில் அது இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு போய் கோயிலில் போய் முதல்ல ஒரு சுற்றிட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி அந்த சக்கரை பானையை வச்சு 2 கரங்களாலும் 2 கையிலையும் அப்படியே மண்ணல்ற மாதிரி அள்ளிக்கணும் சர்க்கரையை. எத்தனை பேர் போனாலும் அள்ளிக்கலாம். அந்த குலதெய்வத்தினுடைய முகம் பார்த்து 3 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும். இந்த 3 நிமிஷங்கிறதுல அர்த்தம் உண்டு. 3 நிமிஷம் அந்த குலதெய்வத்தினுடைய முகம் பார்த்து பிரார்த்தனை பண்ணணும். என்னுடைய கோரிக்கை இது, இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தரணும். ஒரே ஒரு கோரிக்கை எடுத்துக்கங்க. அந்த கோரிக்கையை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மீண்டும் அந்த அந்த கோயிலை ஒரு முறை சுற்றி வந்து, அந்த சாமி இருக்கிற அந்த கர்ப்பஸ்தானத்தை சுற்றி வந்தால் கூட போதும், சுற்றி வந்து அந்த கோயிலினுடைய எல்லைக்குட்பட்ட கிணறு இருந்தால் அந்த கிணத்துல போடணும். கிணறு இல்லை அப்படின்னா ஒருத்தர் தண்ணி பிடிக்க சொல்லி அந்த எல்லையில் உட்பட்ட ஒரு மரத்தில் அந்த வேறு பாகத்தில் அந்த சர்க்கரையை கரைச்சி விடணும். கையில் அப்படியே ஊற்ற சொல்லி கரைக்கணும். இப்படி செஞ்சுட்டு வந்தால் இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுக்க செயல்பட்டு உங்களுடைய கோரிக்கை உடனே நிறைவேறும். இந்த பரிகாரம் சொல்லும்போது நமக்கு மனசில் ஒன்று படும். நாம் போய் கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்கிறோம். ஒரு சில பேர் குண்டு வெல்லம் பச்சரிசி வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் அதில் சேராதுங்களா அப்படின்னா இதெல்லாம் சேரும். ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்கும்னா கொஞ்சம் நேரத்தில் கோயிலை விட்டு வெளியே வந்துடும், கோயிலுக்குள்ளே இருக்காது. கோயிலுக்குள்ளார இந்த சர்க்கரை கரைசல் செய்யும்போது இதில் பிருத்திவி தத்துவம்னு சொல்லக்கூடிய மண் தத்துவம் செயல்படும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து கிடைச்சது தான், மீண்டும் மண்ணுக்குள்ளாரே போயிடும். இந்த பிருத்திவி தத்துவத்தில் அந்த எங்களுடைய செயல்பாட்டு கோரிக்கையை கரைக்கும் போது ஒரு டவர் மாதிரி இருந்து வேலை செய்யும். ஒரு செல்போன் டவர் மாதிரி அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மக்கிட்ட வேலை செய்கிறத நல்ல கண்கூட பார்க்கலாம். இதை ஒரு 3 மாதங்கள் செஞ்சுட்டு வந்தாவே எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் அதே மாதிரி என்னுடைய யூடியூப்பில் சொல்லி வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலத்துக்காரங்க கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நல்ல அதுக்குண்டான பலன் கிடச்சிது சார்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம், சொத்துக்கள் பிரச்சனை, அதே மாதிரி வேலைவாய்ப்பு, பையனுடைய கல்வி, ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், இது அனைத்தும் நல்ல முறையில் நடந்துச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வங்கிறது தான் நம்ம வீட்டினுடைய இந்த மின்சார மெயின் மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ளார ஏசி வைக்கலாம், லைட் வைக்கலாம், ஃபேன் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம், கரண்ட்டும் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஆனால் அந்த மெயின் ஆஃப் ஆகி இருந்தால் எந்த சூழ்நிலையும் உள்ளே இருக்கிறது இயங்காது. அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போயிருந்தாலும் அத்தனை கோயில்களில் தரக்கூடிய பலன்கள், அத்தனை தெய்வங்களும் அந்த பலன்களை உங்களுடைய குலதெய்வத்திடம் மட்டுமே கொடுக்கும். குலதெய்வத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது இதெல்லாம் ஒவ்வொன்றா கிரெடிட் ஆகி அந்த பலன்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள், இந்த யோகங்களை அனுபவிக்கும் போது மிகப்பெரிய ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று கூறி, இவ்வளவு நேரம் இதனுடைய கருத்துக்களை அமைதியாக கவனித்த தங்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் MA ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 0000 33 73736 00033. நன்றி, வணக்கம்.